வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மகர ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் 2024 எப்படி இருக்கிற போகிறது, என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம காண போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள காலகட்டத்தில் தடைகளை தகர்த்தெறிந்து உங்கள் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உழைப்பின் மூலம் சாதனைகளை செய்வீர்கள். சோம்பலுக்கு விடை கொடுத்து விட்டு உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள். கஷ்டங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் தாண்டவமாடும். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் இல்லம் தேடி வருவார்கள். அனைவரிடமும் அளவாக பேசி உறவை வலுப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகள் வகையில் எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும். நண்பர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அவர்களுடன் சேர்ந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நெடுநாளாக தொடர்ந்து வந்த வழக்குகளில் தீர்ப்பு வர தாமதமாகும். உங்கள் தனித்தன்மையும் தன்னம்பிக்கையும் உயரும். உங்கள் காரியங்களை தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். மகர ராசி அன்பர்களை, பிற்போக்கான நிலையை முறியடித்து முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு இருந்த மரியாதை நீங்கி மதிப்பும் மரியாதையும் உயரும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். ஜூலை முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் வருமானம் உயரத் தொடங்கும். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்வீர்கள். நெடுநாளாக தொடர்ந்து வந்த வழக்கு விஷயங்கள் முடிவுக்கு வரும். கடமைகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். மன உறுதியுடன் பொறுமையுடனும் செயல்பட்டு உடன் பிறந்தோரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்கள் செயல்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடல்நலம் மனவளத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழலை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களை, பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் இணைவார்கள். வசிக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள். புதியவற்றை கற்கும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்வீர்கள். புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் கிடைக்கும். முதலீட்டை விட 2 மடங்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடன்களை திருப்பி அடைத்து உங்களின் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வீர்கள். ஆடம்பர கேளிக்கைகளில் குடும்பத்துடன் கலந்து கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, ஆன்மீகத்திலும் மனம் ஈடுபடும். தோற்றத்தில் பொலிவும் நடையில் மிடுக்கும் உண்டாகும் காலகட்டம் இது. உத்தியோகஸ்தர்களே, மகர ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலைகள் துரிதமாக முடியும். உங்கள் திறமைகள் படைச்சிடும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பதால் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். அலுவலகத்தில் ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவில் கிடைக்கும். உழைப்பு வீண் போகாது. வியாபாரிகளே, மகர ராசி வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். வியாபாரம் நன்றாக நடப்பதால் பொருளாதாரம் நிலையில் அபிவிருத்தியை காண்பீர்கள். புதிய முதலீடுகளில் கவனத்துடன் ஈடுபடுவீர்கள். சந்தையில் நிலவும் போட்டிக்கு தகுந்தவாறு பொருட்களின் விலையை நிர்ணயித்து லாபங்களை பெறுவீர்கள். கடன்களிலிருந்தும் விடுவீர்கள். விவசாயிகளுக்கு மகசூல் பெருகி லாபம் அதிகரிக்கும். புதிய விவசாய உபகரணங்களை வாங்கி விவசாயத்தை நவீனமயமாக்குவீர்கள். கால்நடைகளால் நல்ல பலன்களை காண்பீர்கள். புதிய விவசாய நிலத்தையும் வாங்குவீர்கள். கொள்முதல் லாபம் சிறப்பாகவே இருக்கும். அரசியல்வாதிகள் தடைகள் ஏற்பட்டாலும் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு முடித்து விடுவீர்கள். புதிய அந்தஸ்தான பதவிகளில் அமர்வீர்கள். பல வழிகளிலும் வருமானம் வர காண்பீர்கள். தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். மகர ராசி கலைத்துறையினரின் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். புதிய நண்பர்களால் பெருமை அடைவீர்கள். முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது துறையில் அனுபவஸ்தர்களை கலந்தாலோசித்து எடுப்பீர்கள். ரசிகர்களின் பேராதருடன் மனதுக்கினிய பயணங்களை செய்வீர்கள். திறமைகளை நல்ல முறையில் வெளிப்படுத்துவீர்கள். மகர ராசி பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். கணவரும் உங்களை மதித்து நடப்பார். பண வரவு சிறப்பாக அமையும் நேரம் இது. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். மகர ராசி மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதிக மதிப்பெண்களை பெற்று முதல் மாணவராக திகழ்வார்கள். சிறிய உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு மன உற்சாகத்தை பெறுவீர்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். பரிகாரம். மகர ராசி அன்பர்களை, நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபட்டால் உங்களுக்கு நற்பலன்கள் கிட்டும். மகர ராசி அன்பர்களை, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு 65% நற்பலன்களை தரப்போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.